கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பிரியமானவர்களே, எவ்வளவு ஆறுதலான வார்த்தை கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினார். கர்த்தர் நம்மளை விசாரிக்கிறவரா இருக்கிறாராம். இன்னைக்கு நம்மளுடைய பெரிய கவலை என்னன்னா, நம்மளை யாருமே விசாரிக்கலையே, நம்மளை யாருமே கேட்கலையே, சாப்பிட்டியான்னு கேட்கல, நீ எப்படி இருக்கிறன்னு கேட்கல, அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கவலைகள் இருக்கும். அதுவே பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதாய் இன்னைக்கு அநேகரை பார்க்கலாம். அதுலயும் பெண்களுக்கு பொழுதனைக்கும் நான் வீட்டுல வேலை பார்க்குறேன், என்னை யாருமே விசாரிக்க இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க ஒவ்வொருவரும் கடந்து கொண்டே இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாங்க, நீ ஏன் கவலைப்படுற, நீ ஏன் சோர்வா இருக்க, நான் தான் உன்னோட கூட இருக்கிறேனே, நான் உன்னை விசாரிக்கிறேனே, நான் உன்னை கேட்கிறேனே, நீ என்னிடத்துல வா, என்கிட்ட சொல்லு, உன்னுடைய கவலைகளை என்மேல் சொல்லுன்னு கர்த்தர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு. இன்னைக்கு விசாரிக்க யாருமே இல்லைன்னு கவலைப்படுவீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை விசாரிக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துற மகனை நீ கலங்காதே. அந்நாள் என்ற ஒரு பெண்ணை குறித்து வேதத்துல பாக்குறோம். அவங்க தேவனுடைய சமூகத்துக்கு போய் கண்ணீரோடு ஜெபித்தார்களாம். பின்பு அதை பத்தி பாக்குறோம். அந்நாள் துக்க முகமா இருக்கவில்லை. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, நான் கர்த்தரிடத்துல போய் சொல்லிட்டு வந்துட்டேன், என்னோட கவலைகளை எல்லாம் கர்த்தருடைய பாதத்துல வைத்து விட்டேன் என்று சொல்லி அதுக்கப்புறம் அவங்க துக்க முகமா இருக்கவில்லையாம். கர்த்தர் அவர்களை கடாட்சித்து சமவேளை கொடுத்தார் என்ற விதத்துல வாசிக்கிறோம். இன்றைக்கும் நம்மளை விசாரிக்க யாரும் இல்லையே, எனக்காக கவலைப்பட யாருமே இல்லையே, என்னை கேட்கறதுக்கு யாருமே இல்லையேன்னு கவலைப்படுறீங்களா? எல்லாம் இருந்தும் யாருமே இல்லாதது போல ஒரு தோன்றுகிறதே, எனக்காக யாரும் இல்லையே என்று யோசிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களுடைய கவலைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்திற்கு ஓடி போவோமா? கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நான் இருக்கேன் உனக்கு, நான் உன்னை விசாரிக்கிறேன், என்னிடத்துல வா என்று சொல்லுகிறாரு. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம், நான் ஒரு கிறிஸ்தவன் அல்லையே, நான் ஒரு பாவியான மனுஷியா இருக்கிறேனே, நான் கர்த்தரிடத்துல போலாமா? இல்லைங்க, யாருனாலும் கர்த்தரிடத்துல போலாம். நம்மளுடைய வேதனைகளை, நம்மளுடைய துக்கங்களை, நம்முடைய சந்தோஷங்களை, நம்மளுடைய ஆசைகளை எல்லாவற்றையும் இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய பாதத்துல வைக்கலாமா? கர்த்தர் நம்மளை விசாரிக்கிறவர் ஆனபடியால் நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கிறார். சொல்லலாமா? நீ ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான மாலை நேரத்துக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, எவ்வளவு ஆறுதலான ஒரு வார்த்தை நமக்கு இன்றைக்கு நீர் எங்களை பார்த்து சொல்லுகிறேன், நான் உன்னை விசாரிக்கிற ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் என்மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே கர்த்தர் இந்த ஆறுதலான வார்த்தையை கொடுக்கிறீரப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தர் எங்களை விசாரிக்கிறார் என்று சொல்லி உம்முடைய பாதத்திற்கு ஓடி வர கர்த்தர் எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறார் பரலோக தகப்பனே. இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை ஆசீர்வாதமா இருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.